எவ்வளவோ இருந்தும் அதில் வந்து தபேலா தான் தன்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு மிகப்பெரிய ஒரு அளவில் ஒரு லெஜெண்டான ஸ்டேட்டஸில் அடைஞ்ச ஜாகீர் ஹுசைன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தபேலா மாஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாத விஷயங்கள் கிடையாது. எக்கச்சக்கமான இடத்துல வந்து அவங்களோட கை விரல்களாலையும் அவங்களோட தபேலாலையுமே வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கடைசி ஒரு சில நாட்கள் வந்து ஐசியூவில் இருந்திருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து ஒரு விஷயம் நியூஸாக வெளியே வந்திருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 73 வயதான அந்த கிரேட் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டு பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து உயிரிழந்திருக்கிறாரு சான் பிரான்சிஸ்கோ அமெரிக்காவில். ஜாகீர் ஹுசைன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூஸில் வந்து இருந்திருக்காரு. அண்ட் முக்கியமாக வந்து அவங்க ஃபேமிலி சைட்லையுமே வந்து இது வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறதா ஒரு விஷயமா வந்து வெளியே வந்திருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லா ஃபேன்ஸுமே வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் வந்து ஜாகீர் ஹுசைன் பண்ணாத விஷயங்கள் கிடையாது. எக்கச்சக்கமான இடத்துல வந்து தபேலா மூலமாகவே இசை இப்படி ஒன்று இருக்குது, இது மூலமாகவே வந்து இசையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக வந்து இவர் தபேலா மட்டுமே வாசிக்கிறவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அவர் ஒரு ஆக்டர், ப்ரொஃபஷன் வைஸாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 12 படத்துகள் கிட்ட வந்து இப்போ வரைக்குமே பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் 3 வயசுலேருந்தே வந்து தபேலா வந்து வாசிக்க ஆரம்பிச்சாராம். ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து இதுக்கப்புறம் அந்த தபேலா சத்தம் வந்து காதுகள் கேட்டாலும் அதை தட்டுறதுக்கு ஜாகீர் ஹுசைன் இருக்க மாட்டார் அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்குது. அது வந்து மிகுந்த வருத்தமாகவும் இருக்குது இப்போ வரைக்குமே. ஸோ நம்மளோட ஒன் இந்தியா சார்பாகவுமே வந்து ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கிறோம்.